ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அவருக்காக காத்திருந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே தன்னை வழக்கம் போல் வந்து தளபதி அவர்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போனார். ஸோ அவங்கள வந்து பார்த்து வணக்கம் வச்சுட்டு போனார். ஸோ அங்கே இருந்த மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ரெஸ்பான்ஸு, செம்மையாக கூட்டம் கூடி இருந்தது அவரை பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக மேடை ஏறி அங்கே இருந்த குழந்தைங்களுக்கு வந்து அவர் கையாலே வந்து போலியோ சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வச்சுருக்காரு. அங்கே இருந்த குழந்தைங்களுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து போட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குலாம் பொம்மை கொடுத்து அவங்கள வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த பிக்ஸ் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வைரல். இன்றைக்கி ஃபுல்லாகவே அதுதான் வைரல். காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களாம் தளபதி விஜய் பார்க்கும்போது அது வந்து வேறு லெவல் க்யூட்னஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அரசியல்கெல்லாம் வந்து நல்லாவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தளபதியும் அது வந்து வேறு லெவலில் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னு தான் சொல்லணும். மக்களுமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசியலை வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுலையும் குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையிலுமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஆட்சி வந்து எப்படி போயிட்டுருக்கும் போது மக்கள் மனசில் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலும் வந்து அவர் வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஒன்றா குற்றங்கள் வெளியாக வரும்போதும் அவர் வந்து எதை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறதுமே கிளியராக தெரிய வரும். ஸோ 6 மாத காலங்களாவது வந்து அதுக்கான டைம் எடுக்கும். அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத பார்க்கும்போது 40 நாள்லேயே தெரிய வந்துடுது அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் அரசியலில் வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர்றாரோ, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.